நம்ம யாவரும் உட்காருவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலகரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை நீர் என்றும்
நினைப்பவரே, எளிமையான எங்களை நீ என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளி மாயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளி மாயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நம்பிக்கை பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நம்பிக்கை பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி 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 நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான், நல்லவரே உமக்குத்தான். பகல் நேர ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே, பகல் நேர ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் என்னை ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் களிக்கூந்து பாடிடுவே, இயேசு நாதனே உம் நிழலில் களிக்கூந்து பாடிடுவேன். கோடி 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 நன்றி டாடி, கரங்களை தட்டி பாடுவோம். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். பகல் நேர ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே, பகல் நேர ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. பாடுவோமா? வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை தொங்கின்றதே, உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்துகின்றதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே,
என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கினால் போகாமல் கிருபை தாங்கினதே. ஒரு விசுவாசத்தோடு பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்திடுமே, விழுந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் விழுந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. யாருக்குள்ள அபிஷேகம்? எனக்குள்ள. அபிஷேகம் என்றால் ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவருடைய நிரப்பப்படுதல், ஆண்டவருடைய வல்லமை, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருப்போமா? ஆடி பாடி மகிழ்வோம். இன்றைக்கி என்ன நாள் சொல்லுங்க? பெந்தேகோஸ்தே ஞாயிறு. அது என்றால், அப்படி என்றால் பெந்தேகோஸ்தே நாள் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். பெந்தேகோஸ்தே அப்படி என்றால் இந்த நாளில் சபை உருவாக்கப்பட்ட நாள், ஆவியானவருடைய அபிஷேகம் பொழியப்பட்ட நாள். இன்னைக்கு சபைக்கு வருகிறோம். சபைக்கு எதற்காக வரோம்? பாட்டு பாடுறோம், எண்ணாத்தமாக போடுறோம், வீட்டுக்கு போகிறோம். ஆனால் இந்த நாள் இந்த முழு உலகத்திலும் எல்லாருடைய தேசத்திலும் கொண்டாடப்படுகிறது. ஒரு மகிழ்ச்சியின் நாள். ஒரு கல்யாண நாள் வந்தால் என்ன பண்ணுறோம்? அடுத்த வருஷம் கொண்டாடுறோம். ஒரு பர்த்டே வந்தால் அடுத்த வருஷம் கொண்டாடுறோம். அல்லது வேறு ஏதாவது எந்த நாள், திருமண நாள், கல்யாண நாள், ரெண்டும் ஒன்று தான். பிறந்த நாள், வேறு என்ன நாள் இருக்குது? நினைவு நாள். இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கி பெந்தேகோஸ்தே நாளும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்றைக்கி பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானோர் ஊற்றப்பட்ட பொழுது ஒருமனப்பட்டு 120 பேர் கூடியிருக்கிறார்கள். 3000 பேர் கூட சேர்ந்துக்கிறாங்க. அப்போ 3120 மாறுகிறது. இன்னைக்கு ஆலயத்தில் ஆட்கள் இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஆலயத்தை நிரப்ப, உங்களையும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஏன் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது? இந்த நாள் நமக்கு ஆவியில் விடுதலை. அப்படி அதாவது மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ என்ன உள்ளது? உற்சாகம் உள்ளது. இன்னைக்கு மாம்சத்தில் பலவீனம். சில ஆட்கள்லாம் தூங்குறாங்க பாருங்க, அழகாக தூங்குறாரு. கர்த்தர் பிரியமானவர்களை நித்திரை அளிக்கிறார். அவரை கடைசியில் என்ன ஆத்மாவில் தான் என்ன பண்ண முடியும்? எழுப்ப முடியும். அப்போ உடலில் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும்போது தான் இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? சோர்வு இருக்கிறது, தூக்கம் வருகிறது. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. மாம்சம் ஆவியோடு போராடுகிறதா. இன்னைக்கு ஏன் சரீரத்தில் போராட்டம்? ஏன் சரீரத்தில் பிரச்சனை? ஏன் சரீரத்தில் அதாவது சிந்தனையில் தப்பான எண்ணங்கள்? ஏன் நம்ம மேற்கொள்ள முடியலைன்னா ஆவியானவர் இல்லை. இன்னைக்கு நாம் ஒன்றை வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒருவரை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவரை விட நமக்கு பலன் அதிகமாக தேவைப்படுகிறது. திடீர்னு இவரை கூப்பிட்டு, அண்ணன் இருக்கிறாரு, ஷார்ட்ஸோடு இருக்கிறாரு, அழகாக இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு, அண்ணா வாங்க ஓட்டப்பந்தயம் ஓடனா ஓடுவார். அவர் சும்மா கிடப்பா, நீ வேற அடிக்கிற வெயில்ல
என்னாலே ஒன்றும் முடியல, நடத்தின அரை மணி நேரத்துலேயே எனக்கு தூக்கம் வந்துச்சு, பாட்டு பாடுறதுலேயே எனக்கு சொக்கிக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறோம். அப்போது ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு ப்ராக்டிஸ் தேவை, பழக்கம் தேவை, அனுபவம் தேவை. இன்னைக்கு ஆவியானவரும் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அவரோட பழக வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாம் சில ஆட்கள்லாம் என்ன, அவன் லபலபலபன்னு பேசிட்டு இருக்கிறான், அவன் லபலபன்னு பேசலாம், அவன் ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான், பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இன்னைக்கு அந்நிய பாஷெல்லாம் பேச மாட்டான், அநியாய பாஷை தான் நிறைய பேசுவோம். எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறோம். அப்போது அந்நிய பாஷை என்பது அது யாருக்கும் தெரியாத ஒரு பாஷை. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகின போது பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நிலவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. கடவுள் மனுஷனை படைச்சு அவருடைய ஆவியை ஊதுகிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லும்போது, அப்போது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. இங்கே ஒரு போராட்டத்தை குறித்து என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். இங்கே பயங்கரமான போராட்டங்கள் என்ன பண்ணுது, நடந்து கொண்டு இருக்கிறது கடவுளுக்கும் மனுஷனுக்கும். ஆனால் இந்த ஆவியில் போராட்டம் வேண்டாம், ஆவியில் போராடக்கூடாது என்று சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, பொழிந்தருளப்பட்டார், ஊற்றப்பட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார், அவர் நம்ம மத்தியில் அசைவாடுகிறவராய் இருக்கிறார், அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார், அவர் நம்ம என்ன பண்ணுறாரு, தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு நபர். இன்னைக்கு எப்படி நான் உங்ககிட்ட பேசுகிறேனோ அது போல் நீங்கள் அவர்கிட்ட பேச முடியும், அவரை உங்களை நடத்த முடியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எத்தனை வருஷம் அவர் வயசுனா யாருக்கு தெரியும்? பைபிள் அதிகமான வயதுடையவர்கள் யார்? மெத்துசலா 969. ஏனோக்குடைய வயது, வீட்டுக்கு போய் படிங்க. இப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஒரு பாஸ்டர் சொல்லும்போது அவர் தேவனோடு சஞ்சரிப்பதுன்னா என்ன? நான் உங்கள் வீட்டில் வந்து தங்கினா நான் என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட பேசினே இருப்பேன். என் கஷ்டம், என் நஷ்டம், என் வாழ்க்கையில் நான் எப்படிலாம் கடந்து வந்திருக்கிறேன், என் கடந்த காலம் எப்படி இருந்தது, நிகழ்காலம் எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசுவேன். உங்கள் வீட்டில் வந்து தங்கனா சொல்கிறேன். இல்லைன்னா வழியில் பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, போயிடுவேன். நேற்று பார்த்தேன், ஆண்டியை கூப்பிட்டு வந்தேன் கொஞ்சம் தூரம், உடனே என்ன பண்ணேன், எங்கே ஆண்டி போயிட்டு வரைக்கும் விசாரிச்சுட்டு போயிடுறேன். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், அவங்களோட நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், பேச ஆரம்பிக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டில் போய் தங்குறோம், கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, குழந்தை இருக்கா குழந்தை இல்லையா, அவங்க குழந்தை இருந்தால் அவங்க என்ன படிக்கிறாங்க, ஏது படிக்கிறாங்க, நீங்கள் எப்படி இந்த ஊருக்கு வந்தீங்க, எந்த ஊரில் இருந்தீங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். அதே போல தான் ஆவியானவர் இடத்திலும் நாம் பேசலாம். அவரும் உங்களிடத்தில் பேச வாஞ்சையாக இருக்கிறார், அவர் உங்களை உயிர்ப்பிக்க வாஞ்சையாக இருக்கிறார். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். இன்னைக்கு ஒரு ஆளுகிட்ட ரகசியத்தை பேசுவோன்னா எப்படி பேசுவோம், குசு 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 குசுன்னு காதில் பேசுவோம். சில ஆள் ரகசியமே பேச தெரியாது, பேசிட்டு போய் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு வந்துடுவான் ரகசியம்னு சொல்லிட்டு. அப்போ ரகசியம் என்பது ஒருவருக்கும் தெரியாதது, அறியாதது, புரியாதது. என் பையன் இருக்கிறான், அவன் காதில் போய் குசு குசுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியுமா, யாரை பற்றி பேசுகிறாரோ தெரியல, புரியல, திட்டுறாரான்னு தெரியல, கொஞ்சரானா தெரியல, இல்லை எதனா கடைக்கு அனுப்புகிறாரா தெரியல, அல்லது எதனா பிரச்சனையான்னு தெரியல, ஏதோ ஒன்று நாம் யோசிக்கிறோம். அப்போது கடவுள் சொல்கிறாரு, நீ அந்நிய பாஷை பேசும்போது நீ என் கூட தான் டைரெக்டாக பேசுகிற, அந்த பாஷை எந்த மனுஷனுக்கும் விளங்காது. அதனால்தான் அவர்கள் பயப்படுறார்கள். பெந்தேகோஸ்து நாளத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்குள் மிகுந்த பயம் உண்டாயிடுச்சு. யாரு? சுற்றி இருக்கிற தேசத்தில் இருக்கிறவங்களாம் வந்துட்டான், இப்போ பேசுகிறான், அவனுக்குள்ள பயம். என்னடா நடக்கு, படிப்பறிவு இல்லாதவன், ஆனால் இவன் அந்நிய பாஷை பேசுகிறானே, ஏன் ஊர் பாஷை பேசுகிறானே. படிப்பே அறிவில்லைனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது, அந்நிய பாஷை ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும். இன்றைக்கி சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, என் சர்ச்சில் அடிக்கடி ஒரு பாட்டியை சொல்லுவேன், ஆண்டவர் என் கூட இருக்க உன்னை அழிச்சிடுவார், இன்னும் கொன்னுடுவார், உன்னை தூக்கிடுவார். கட்சியில் நான் அடக்க ஆராதனை நான் தான் நடத்தினேன். வெள்ளையும் வரும் அந்த அம்மா ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு,
வெள்ளை ட்ரெஸ்ஸு. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே பிரசங்கம் பண்ணிட்டேன், பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் நடத்திட்டேன், ஆனால் இது வரைக்கும் ஒரு அடக்க ஆராதனை கூட பண்ணலையப்பா. கட்சியில் அந்த அம்மாவை தான் நான் அடக்க ஆராதனை பண்ணேன். அங்கே போயிட்டு என்ன பண்ண முடியும்? பொய்யா சொல்ல முடியும்? இவர்களை போல ஒரு தாயை பார்க்க முடியாது. சர்ச்சில் யாருன்னா இடிச்சுட்டா டம்மால்னு அடிச்சிடும் போயிட்டு அந்த பாட்டி. ஆனால் அந்நிய பாஷை பேசினா அப்படியே குதி கையை எகுறோம், கால் எகுறோம், இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். ஆண்டவர் இதில் இப்படி பண்ணுவதனால் அந்நிய பாஷை அல்ல, அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். நீங்கள் அமைதியாக இருந்துட்டு அவரோட பேச முடியும். அந்த மெல்லிய சத்தத்தை அவர்கிட்ட கேட்க முடியும். அவருடைய பிரச்சனத்தை நம்மால் உணர முடியும். அவருடைய தொடுதல் உணர முடியும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்நிய பாஷை வேகமாக கை தட்டி பேசுவாங்க, சிலர் அமைதியாக பேசுவாங்க, சிலர் எகிரி குதிப்பாங்க, சிலர் சத்தம் போட்டு பேசுவாங்க. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பேசுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடின்னு அமைதியாக வாய் மட்டும் அசைஞ்சிட்டே இருக்கும். அனுபவங்கள் வித்தியாசம், ஆனால் ஆவியானவர் ஒருவர். அப்போ அந்த ஆவியானவர் உங்களை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆவியானவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவதற்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள். இங்கே பெந்தேகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்தபோது எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 161, 62 புதிய ஏற்பாடில் நான் வாசிக்கிறேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எத்தனை பேர்? 120 பேர் ஒருமனப்பட்டு. இயேசு கிறிஸ்து அவர் பரலோகம் சென்ற, அதாவது சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அவர் உயிரோடு வர்றார்ல, சிலுவையில் அடிக்கப்படுறார், வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழும்புறார், ஈஸ்டர். அந்த நாளிலிருந்து சரியாக 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாளிலிருந்து 50வது நாள் எத்தனாவது நாள்? பெந்தேகோஸ்தே நாள். இயேசு கிறிஸ்து 40 நாள் பூமியில் காட்சி அளித்தார் உயிரோடு எழும்பி. யார் யாருக்கு காட்சி அளித்தார்? மகதலேனா மரியாள், எம்மா ஒரு சீஷருக்கு காட்சி அளிக்கிறாரு, தோமாவுக்கு காட்சி அளிக்கிறாரு, எத்தனையோ பேருக்கு என்ன பண்ணுறாரு, பலவிதமான அவர் என்ன பண்ணுறாரு, காட்சி அளிக்கிறார். நான் உயிரோட வந்துட்டேன், அவன் கூட இருக்கிறேன். தோமா சொல்கிறாரு, அப்படின்னா நான் தொட்டு பார்க்குவா விழாவை? எவ்வளோ மோசமான ஆள் பேர். ஏற்கனவே அவர் காயப்பட்டு இருக்கிறாரு, அதில் கையை விட பார்க்குறான். இப்படிலாம் டெஸ்ட் பண்ணி அவர் உயிருள்ளதை அவர் காண்பித்தார். இதெல்லாம் நடக்கிறது. எப்போது? ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். 40வது நாள் என்ன பண்ணுறார்? பரலோகத்தில் போனது 10வது நாள். இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய்விட்டார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்கிற காரியம் என்ன? 14ஆம் அதிகாரம் யோவான் 14 எடுத்துக்கொள்வோமானால் அங்கே வாசிக்கிறேன் பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கும்படியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகத்தில் இருக்கிறவன் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் நீங்களும் நானும் அவரை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கிறவனுக்கு அதை பற்றி அறிவில்லை, ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அந்த அறிவை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இல்லை, அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. அந்நிய பாஷை பேசி லபலபலபலபன்னு கத்துறான்னுவான். அது லபலபன் கத்தலை, பிசாசுக்கு தெரியாத பாஷை. அவரோட பேசுகிறோம். ஏன் இந்த அந்நிய பாஷை வாஞ்சிக்க வேண்டும்? ஏன் அபிஷேகத்தை வாஞ்சிக்க வேண்டும்? மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். மத்தேயு 3 வரும்போது நான் வாசிக்கிறேன் பாருங்க, 15, 16. இயேசு ஞானஸ்தானம் பெற்ற உடனே, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்து பல வருடங்கள் வாழ்கிறார். 30 வயசு வரைக்கும் அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கப்படலை. தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருக்கிறார், தகப்பனுடைய சொல்லை கேட்கிறார். ஆனால் 12 வயசில் அவர் என்ன பண்ணுறார்? பிரசங்கம், பலிபீடத்தில் ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கே இருக்கிறவங்களாம் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து 12 வயதில் பிரசங்கம் பண்ணாலும் அவர் ஒருவருக்கும் அற்புதம் செய்யவில்லை.
30 வயசில் தான் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். கானா ஊர் கல்யாண வீட்டில் அற்புதம் செய்கிறார். ஏன்? அவர் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார். ஞானஸ்தானம் பெற்றார். கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை என்ன பண்றாரு? நிரப்புகிறார். தேவ ஆவி புறாவை போல ஒரு மென்மையாக என்ன பண்றாரு? மேலே வந்து இறங்குகிறார். அதற்கு பிற்பாடு அவருடைய ஊழியமே மாறிற்று. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்போது நீங்கள் அற்புதம் செய்கிறவர்களாய், அதிசயம் செய்யல கர்த்தர் மாற்றுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து பழைய ஏற்பாடு காலத்தில் எங்கே வாசிக்கிறோம்? யோவேலில் வாசிக்கிறோம். அன்றியும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கடைசி நாட்களில் அவர் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மாம்சமான ஆவியை என்ன பண்ணுவார்? நம்ம மேலே ஊற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இறங்கும் போது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவோமா? இன்னைக்கு நிறைய இடத்துல தீர்க்க தரிசனத்தை நாடி தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். யார்கிட்டனா பாஸ்டர்கிட்ட போய் தலையை கொடுத்தா அவர் ஜெபம் பண்ணி எனக்கு எதிர்காலத்தை குறித்து சொல்லுவார். யார் பாஸ்டர்கிட்டனா போய் தலையை கொடுத்தா அவர் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவார். இதுதான் தீர்க்க தரிசனம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களில் நான் உன்னை நிரப்புவேன், உன்னை அபிஷேகிப்பேன், நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய், நீ தான் அந்த தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? எதிர்காலத்தை குறித்ததான கவலையோடு இருக்கிறோம். அடுத்தது என் எதிர்காலம் என்ன ஆக போகிறது, அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன், என் குடும்பம் எப்படி ஆகும், என் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் வீடு கட்டுவேனா கட்ட மாட்டேனா, என் சூழ்நிலை பார்த்தா எல்லாவற்றுக்கும் எதிராக இருக்கிறது, அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் அபிஷேகம் வந்ததுன்னா போதும், உன் எதிர்காலம் கூட உன் கரத்தில் இருக்கும். பைபிளில் யாருன்னா பயந்தார்களா? பவுல் மரணத்தை குறித்து பயந்தாரா? பேதுரு மரணத்தை குறித்து பயந்தாரா? யாக்கோபு மரணத்தை குறித்து பயந்தாங்களா? காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் இருக்கும்போது எந்த மரணத்தை குறித்தும் பயம் நமக்கு வராது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது எதிர்காலம் உனக்கு தெரியும். ஆனால் ஆவியானவர் கூட இருப்பதனால அவர் உங்களை தேற்றுகிறவராயிருக்கிறார், உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். உங்களுக்கு எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவரோட பேசணும். சில ஆட்கள்லாம் குசு குசு குசுன்னு பேசுவாங்க, பக்கத்தில் ஏதாவது முணறிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அன்றைக்கி நான் ஒரு கடைக்கு போனேன், ரேஷன் கடைக்கு, சொன்னேன்னு தெரில. அங்கே அவர் கையில் ஒரு பட்டனை வச்சுட்டு இப்படியே வாய் அசிட்டே இருக்கு. டப்புன்னு ஒரு அழுத்த அழுத்துறாரு. திருப்பி கொஞ்ச நேரம். ஏன்? ரேஷன்களில் யார் இருந்தால் எனக்கு என்ன, பக்கத்தில் யார் நின்னா எனக்கு என்ன, நான் என் கடவுளோட பேசுகிறேன். அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. இன்னைக்கு ஆவியானவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? முஸ்லீமு எந்த இடத்துல வேணாலும் முட்டி போடுவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? நல்ல காரியத்தை பாராட்டணும். எங்கே வேணாலும் தொழுகை பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற இடத்துல தொழுகை பண்ணுவாங்க. நம்ம கம்பெனியில் கிறிஸ்தவன் சொல்லத்துக்கு பயப்படுறோமே, கிறிஸ்தவன் சொல்லத்துக்கு பயப்படுறோம். ஏன் உன் பேர் என்ன? சர்ச்சில் கிறிஸ்டோபர், அங்கே கிருஷ்ணமூர்த்தின்னுவோம். உன் பேர் என்ன? ராமசாமி, சர்ச்சில் வேற பேர். இன்னைக்கு சபையில் ஒரு பேர், கம்பெனியில் ஒரு பேர். இருக்கட்டும், சபையில் ஞானஸ்தானம் எடுத்தோம், பேர் வச்சுக்கிறோம், நல்லது. ஆனால் அங்கே தைரியமாக சொல்கிறோமா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு? இல்லை கும்பலில் அப்படியே தலையை குத்துட்டு போகிறோமா? நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது என்கிட்ட பேசுவாங்க, அவனும் கிறிஸ்தவன் தானேப்பா, பரம்பரை கிறிஸ்டியன்பா, அவர் பேர் வந்து கும்பிட்றாரு, நீ நான் பண்ணுற, நீ நான் கிறிஸ்தவனா? ஒரே வார்த்தை சொல்லுவேன், என்னுடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அவருக்கு ரூபமும் இல்லை சொரூபமும் இல்லை. அப்போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணோம்? வைராக்கியமாக இருக்கணும். ஐயோ அப்படியா, அவர் பரம்பரை கிறிஸ்டியன், அவரே கும்பிட்றாரா, நான் ஒரு வருஷம் தானே ஆச்சு, போ ஊந்துரு. இன்னைக்கு நிறைய காரியங்கள் திருமண வீட்டில் மாற்றப்படுகிறது. சபைக்கு நல்லா வருவான், கல்யாணத்துக்காக எதையும் செய்வான். சபைக்கு நல்லா வருவாங்க, ஒரு வேலைக்கு போனால் அங்கே என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்காக என்ன பண்ணணும், அவங்கள ப்ளீஸ் பண்ணுவதுக்காக, அவங்கள வந்து அப்படியே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. சபைக்கு நல்லா வருவாங்க, ஒரு சடங்காச்சாரம் ஏதாவது செய்ய சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு வளகாப்புக்கு போகிறாங்கன்னா உடனே அங்கே இருக்கத்தெல்லாம் தூக்கி வாரி மூஞ்சில் பூசின்னு வந்துடுது. அப்போ ஆண்டவர் இதை பார்க்கிறார். இதுக்கு தான் ஆவியானவர் நம்ம கூட இருக்க. அவர் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார்.
யோவான் 14:16 வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யார் வந்து? ஆவியானவர் வந்தா பாவத்தை குறித்து பேசுவார், நீதியை குறித்து பேசுவார், நியாயத்தை குறித்து பேசுவார். இது மூணையும் குறித்து நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பார். திருட போறீங்கன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் திருட மாட்டீங்க, திருட போகிறோன்னா உடனே திருடாத அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அவர் பேசுகிறார். ஏன்? கடவுள் கொடுத்த ஆவி நமக்குள் இருக்கிறது. அவர் என்ன பண்ணுறாரு? பூணு ஊதி ஆவியை நமக்குள் வைத்தார். யாருக்கு? ஆதாமுக்கு வச்ச ஆவி இன்றைக்கும் நம்ம கூட இருக்குது. அப்போ அந்த ஆவி தான் நம்ம கூட இருக்குது, அந்த ஆவி தான் நம்ம கூட இருக்குது. அப்போ அந்த ஆவி நமக்குள் இருக்கிறதுனால் அதை தொடும்போது சர்ச்சைக்கு வரோம், அப்படியே எடுக்கிறோம். இப்படி யாருமே இல்லைன்னு வச்சுங்களேன், இப்படி எடுத்து இப்படி பேக்கெட்டில் போட்டுக்கணும்னா நம்ம மனசாச்சு குத்தம், திருடிட்டோம், பொய் சொல்லிட்டோம், தூக்கிட்டோண்டான்னு. அப்போது இது எதுக்கு சொல்கிறேன்? அந்த ஆவி பாவத்தை குறித்து, ரெண்டாவது நீதியை குறித்து. நீதினா என்ன சொல்லுங்க? என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை. பைபிளில் சொல்லுது நம்முடைய நீதி நியாயங்கள்லாம் அழுக்கான கந்தையா. நம்ம தான் அப்படியே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். யார் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அதெல்லாம் பைபிள் அழுக்கான கந்தையாம். நான்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறேன் தெரியுமா? நீலாம் வேஸ்ட்டு. நான் எவ்வளோ சூப்பராக இருக்கிறேன் தெரியுமா? பர்ஃபெக்ட், என்ன மாதிரி யார் இருக்க முடியும்? அப்படிலாம் பேசத்தெல்லாம் பைபிள் சொல்லுது அழுக்கான கந்தையா, என் நீதி நியாயங்கள். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? இதை தான் மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி தான் பேசுவோம். நான் யார்? நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நீ நான் எனக்கு சொல்லத்து? நான் யார்? நான்லாம் என்னை பற்றிலாம் உனக்கு தெரியாது, நான்லாம் சூப்பரான ஆள், நான்லாம் பயங்கரம், நான் ஜெபம் பண்ணால் அப்படியே வானம் திறக்கப்பட்டு அப்படியே மேலேருந்து ஆண்டவர் இறங்கிடுவார், நான் பைபிள் படிச்சேன்னா போதும், அப்படியே இந்த மாதிரி வேறு யாராலையும் படிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற இதெல்லாம் அழுக்கான கந்தை. அழுக்கான கந்தை எடுத்துகிட்டு வருவோமா நம்ம பக்கத்தில்? சமையல் ரூமில் இருக்கிற துணியை எடுத்து சமையல் தானே பண்ண எடுத்து மூஞ்சில் பூசிப்போமா? தூக்கி போடுறா, அது வேஸ்ட்டா, ஐயோ அதான் தொடாதுரா. அது மாதிரி தான் நம்முடைய நீதியும் நியாயங்களும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நியாயத்தை என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவார், சொல்லுவார். இன்றைக்கி அந்த ஆவியானவர், இன்றைக்கி பெந்தேகோஸ்தே நாள் என்றால் சபை முதலாவது உருவாக்கப்பட்ட நாள். கல்யாண நாளை கொண்டாடுறோம்ல, இன்றைக்கி சபை திறக்கப்பட்ட நாள், முதல் சபை உருவாக்கப்பட்ட நாள், ஆவியானவர் பொழுந்தருளின நாள். அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடினார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் போதும். ஏன் இதை சொல்கிறேன்? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ரகசியத்தை பேசுகிறோம். நான் ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கிறேன், நல்லா தமிழில் பேசிட்டு வந்தாங்க 2 பேர். பின்னாடி உக்காண்ட்டுருக்குறாங்க, ஒருத்தங்க என் பக்கத்தில் உக்காண்ட்டுருக்குறாங்க, ரொம்ப க்ளோஸ் தான், நல்லா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழில் பேசினாலும் இங்கிலீஷில் பேசினா என்ன அர்த்தம்? உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு இல்லை, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. எத்தனை பேர் முஸ்லீம் வீட்டுக்கு போயிருப்பீங்க, அவங்க என்ன தான் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க ஃபேமிலி கூட பேசும்போது தமிழில் பேச மாட்டாங்க, உருதுல தான் பேசுவாங்க. இந்திய ஆட்களோட பழகினீங்கன்னா, 2 இந்திய ஆள் இருந்தாங்கன்னா அவன் 2 பேரும் அவன் தமிழில் பேச மாட்டான், நம்ம கூட பேச தந்தா ஹிந்தியில் தான் பேசுவான். ஏன் தெரியுமா? நம்ம எவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலும் அவனுடைய ஆவி அவனுக்குள்ளே ஒத்து போகிறது. 2 பேரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், ஒரே மொழியை சார்ந்ததுனால ரகசியத்தை பேசுவது சுலபமாக மாறிது. இன்றைக்கும் நீங்கள் தமிழில் ஜெபம் பண்ணுறீங்க, தமிழில் ஆராதிக்கிறீங்க, நல்லது தான், தமிழில் தான் பேச முடியும். ஆனால் ஆவியானவர் வரும்போது பிசாசுக்கு தெரியாத ஒரு பாஷையை நாம் பேசுகிறோம். புரியுதுங்களா? இப்போ பிசாசுக்கு தெரியாது, அவன் குழம்பி போவான். அன்றைக்கி அவங்க இங்கிலீஷில் பேசுறது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது, அவங்க என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்க தெரியாது. ஆனால் அதே போல் என் பக்கத்தில் ஒருத்தர் இங்கிலீஷ் தெரிஞ்சவர் இருந்தால் அவங்க பேசுறத கூட ஜாக்கிரதையாக பேசுவாங்க. ஒரு ஹிந்தி தெரிஞ்ச ஆள் எப்படி கூட இருந்தால் ஜாக்கிரதையாக பேசுவாங்க. அதே உறுதி எனக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ஜாக்கிரதையாக பேசுவது போல் இன்றைக்கி பிசாசுக்கு பயம் உண்டாக வேண்டும் என்றால் ஆவியில் நிரம்ப வேண்டும். தனிப்பட்ட ஜபத்தில், தனிப்பட்ட நேரங்களில் ஆவியானவரோட அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணணும். ஏதோ பக்கத்து வீட்டில் சில ஆட்கள்லாம் அந்நிய பாஷை பேசினா பக்கத்து வீட்டில் இருக்கிற பிசாசு வந்து நினச்சிப்பான். அப்படிலாம் கத்தி பேசணும்லாம் அவசியம் இல்லை. ஆவியானவர் மென்மையானவர், அவர் ரொம்ப சாஃப்ட்டு. நீங்கள் நாய்கிட்ட போய் மிரட்டுறதுக்கும் ஆடை போய் விரட்டுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. மாடை விரட்டுவதற்கும் ஆடை விரட்டுவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு எருமை மாடை நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
போட்டு அடிச்சு பிடிச்சி ஏய் ஏய் ஏன்னு ஆடிக்கிட்ட அப்படிலாம் இல்லை. அப்படி கூப்பிட்டா வரும், அது பாட்டில் ஒரு குரல் குத்தா ஓரம் போயிடும். இப்போ ஆவியானவர் மென்மையானவர், அவர் ரொம்ப சாஃப்ட்டு, அழகாக பேசுவார், பயமுறுத்த மாட்டார். சில ஆள்லாம் நம்மளை பயமுறுத்துவான், என்கிட்ட மோதனா நீ மோதனா ஒன்றும் அவன் மூக்கு தான் உடையும், உங்ககிட்ட மோதனா ஒன்றும் இல்லாமல் தான் போவோம். அப்போ ஆவியானவர் பெந்தேகொஸ்து நாளன்று ஊற்றப்பட்டார். சங்கீதம் 51:11 வாசிக்கிறோம். தாவீது சொல்றாரு, உம்முடைய 51:11 வாசிங்க பார்ப்போம். சங்கீதம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். தாவீது சொல்றாரு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை மட்டும் எடுத்துக்கொள்ளாதீங்க, வேற எது வேணாலும் எடுத்துங்க, என் சொத்து எடுத்துங்க, என் வீடு எடுத்துங்க, என் அரண்மனை எடுத்துங்க, என் பிள்ளைக எடுத்துங்க, என் ஆடு மாடு எடுத்துங்க, என் ராஜா போஸ்டிங் எடுத்துங்க, எனக்கு உண்டாத எல்லாம் எடுத்துங்க, ஆனால் பரிசுத்த ஆவியை மட்டும் எடுத்துடாதீங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவனுக்குள்ளாக வருவார். ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பெசலேலுக்குள்ள விசேஷித்த ஆவியை ஆண்டவர் கொடுத்தார். ஆவியானவர் வந்தார், ஞானத்தை கொடுத்தார். அவனுக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படிலாம் கட்ட வேண்டுமோ அப்படிலாம் கட்டக்கூடிய ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்தினார். சிம்சோன் தேவ ஆவியானவர் இறங்கும் போது தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை போட்டு தள்ளிட்டான். பார்த்துங்களா, பச்சை தாடை எலும்பு. உன் கையில் நீ கத்தி கொடுத்தா கூட நமக்கு வெட்ட தெரியாது, நம்மளே வெட்டிப்போம். ஒரு தாடை எலும்பை எடுத்து அடிக்கிற 1000 பேர் செத்து போகிறான். ஆவியானவர் வந்தால் முடியாதது முடிய பண்ணுவார், சாத்தியமாகாததை சாத்தியம் பண்ணுவார். பச்சை தாடை எலும்பு உங்கள் கையில் எடுத்தீங்கன்னா நிற்குமா? கறிக்கடைக்கு போகிறீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், கறிக்கடைக்கு போகிறீங்க, ஆபிரகாம் வெட்டுறாங்க. யார் ஆபிரகாம்? ஆபிரகாம்னா பெரியவர், பீஃப் மாட்டுக்கு. ஆபிரகாமை வெட்டுறாங்க. வெட்டிட்டு அங்கே இருக்கிற எலும்பு உங்களால் ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியுமா? பச்சை கறியை எடுத்து அந்த எலும்பை உங்கள் கையால் பிடிக்க முடியுமா? வழுக்கிட்டு போகும். டெஸ்ட் பண்ணது இல்லையா? டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த கறியை அந்த 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 எலும்பை உங்களால் பிடிக்க முடியாது, குழன்னு இருக்கும். அதை எடுத்து இப்படி அடிக்க முடியுமா ஒரு ஆளை? முடியுமா? வழுக்கிட்டு போயிடும். அப்போது சிம்சோன் அங்கே ஆண்டவர் இறங்கின உடனே ஒரு பச்சை தாடை எலும்பு இருக்குது, அது எந்த விலங்கு சாப்பிட்டு போச்சு, எடுக்கிறான், அடிக்கிறான், 1000 பேர் அவுட்டு. உங்கள் கையில் அல்லது நீங்கள் செய்கிற இடத்துல முடியாததை அவருடைய வல்லமை உங்கள் கரத்தில் வரும்போது அதை பிடிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் கையை விட்டு நழுவி போகிற காரியத்தை கூட ஆண்டவர் உங்கள் கரத்துக்குள்ளே வைக்க உதவி செய்வார். காலை நேரத்தில் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? ஆவியானவர் அங்கே பழைய ஏற்பாடு காலத்தில் யாரை பயன்படுத்த நினைத்தாரோ அவர்கள் மேல் தான் இறங்கினார். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு புதிய ஏற்பாடு காலத்தில் வரும்போது அவர் எல்லார் மேலும் இறங்கினார். இன்னைக்கு அவர் உங்கள் கூட வாசமாக இருக்கிறார். அவர் யாரை பயன்படுத்த நினைத்தார் அவள் மத்தியிலாம் இறங்கினார். அன்னைக்கு ஆவியானவருடைய வல்லமை, அபிஷேகம், தொடுதல் சிலருக்கு கிடைத்தது. இன்னைக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முடைய எல்லார் மேலும் ஊற்றப்படுகிறது. அவருடைய பிள்ளையாக மாறிட்டா போதும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வரும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் தலைக்கு மேலே வரும்போது நீங்கள் வேற மனுஷன் ஆவீர்கள். சில ஆள்லாம் கோவம் வந்ததுன்னா வேற மனுஷன் ஆகிடுவான். என்ன பண்ணுறானோ அவனுக்கும் தெரியாது, டென்ஷன் ஆகிடுச்சு. 2 பேருக்கும் சண்டை நடக்குதுன்னு வச்சிங்களா, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவன் அடிக்க, இவன் அடிக்க, இவன் பேச, அவன் பேச, கடைசியில் 2 நாள் கழிச்சு தான் தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? மன்னிச்சிடுங்க, தெரியாமல் பேசிட்டேன். தெரிஞ்சு தான் பேசியிருப்பாங்க, ஆனால் எப்படி வரும் வார்த்தை? தெரியாமல் பேசிட்டேன். தெரிஞ்சு தானே திட்டுறோம் ஒரு ஆளை, தெரியாமல் திட்டுறோம், கோவம் வருது. ஆனால் நானே இப்போ கோவம் பாடுறேன், என் பையனை திட்டுறேன்னா தெரிஞ்சு தான் திட்டுறேன். உடனே என்ன பண்ணுவான்? எல்லாம் பேசிட்டு போய் சொல்லுவான், ஏய் சாரிடா தெரியாமல் பேசிட்டேன், இனிமேல் அப்படி கேட்காது, தெரிஞ்சு தான் பேசுகிறேன், என்ன பண்ணது, மன்னிச்சிடு. அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இங்கே ஆவியானவர் வரும்போது அதையும் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அடுத்தது வாசிப்போம். பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த விஷயம் என்ன? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் சபையில்
கூடியிருந்தார்கள். ஒரு மனம் வந்தது. இன்னைக்கு சபையில் என்ன பண்ணோம்? நம்ம சபையில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு மனம் தேவை, ஒரு மனம் தேவை. இங்கே பெந்தேகோஸ்தே நாள் அன்று அவர்கள் என்ன பண்ணார்கள் தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஒரு நிரப்பின அனுபவம். அந்த நாளில் இவங்க காத்திருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வரத்துக்காக காத்திருக்கிறார்கள். அங்கே ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. நீங்கள் எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அங்கெல்லாம் சக்ஸஸ். அது உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு மனம் ஒரு இடத்தில் இருக்கும்போது அங்கே வெற்றியை பார்க்க முடியும். இன்றைக்கி ஒரு மனம் தான் இல்லை, இருமனமாக இருக்கிறோம். கல்யாணத்தில் சொல்லுவோம், இவர்கள் இருவராய் இராமல் ஒருவராய் இருக்கிறார்கள். வார்த்தைக்கு தான் அது கரெக்டு, வாழ்க்கைக்கு அது நம்ம தான் என்ன பண்ணோம், மாற்றி அமைச்சிக்கணும். அது கஷ்டம்தான். அப்போது இரு மனமும் ஒரு மனமாய் மாற வேண்டும். இன்னைக்கு சபையில் என்ன பண்ணுறோம்? சபைக்கு வரோம், முச்சிட்டு பல சபைகள்லாம் அப்படியே ஓடிடுறாங்க. விசாரிக்கத்தே இல்லை, யாருமா புதுசாக வந்திருக்கிறாங்க, என்ன ஐயா உடம்பு முடியலையா அப்படிலாம் கேட்க மாட்டோம். முச்சமாக நேராக கறி கடைக்கு ஓடு, சிக்கனை வாங்கு, வை சாப்பிட்டு வயிறு வலிக்குது, ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்திங்க கிடக்கிறது. அல்லது மற்ற காரியத்தை செய்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். ஒரே மனம் என்பது எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி நேசிக்கிறாங்க. பார்ஷியாலிட்டி பார்க்கல. இவன் என் அத்தை, இது என் சொத்தை அப்படிலாம் பார்க்கல. இது என் மாமா, இது என் மச்சான் அப்படிலாம் இல்லை. நம்ம சில நேரம் நம்ம சொந்தக்காரங்கள்லேயே எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்க மாட்டோம். நமக்கு இருதயத்துக்கு ரொம்ப க்ளோஸ்னால் அவங்கள அப்படியே விழுந்து கவனிப்போம், எப்போவுமே பேசிகிட்டே இருப்போம். ஆனால் அதே சொந்தக்காரத்தில் பிடிக்காத ஒரு ஆள் வரட்டுமே, மூஞ்சி கூட கொடுக்க மாட்டோம். ஐயா இதான் வந்துக்குதா, சரி போமா நீ பேசிக்கோ, அம்மாவை அமுச்சு விட்ருவோம், நீ போய் உக்காந்து பேசிங்கடா, அதுதான் நமக்கு அதுக்கும் செட் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஆவியும் அந்த ஆவியும் ஒத்து வரலை, என் ஆவியும் இவருடைய ஆவியும். சில ஆட்கள் நம்ம சொல்கிறோமே, காரணம் என்ன? இவெல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டான்ப்பா, இவெல்லாம் என் லைஃபுக்கு செட் ஆக மாட்டான்ப்பா, இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுப்பா அப்படின்னு பேசுகிறோம்ல. அதெல்லாம் எப்படி? இந்த ஸ்பிரிட்டும் அந்த ஸ்பிரிட்டும். ஆனால் சில ஆள்லாம் வரட்டுமே, பல மணி நேரம் பக்கத்தில் உட்காந்து பேசுவோம், அந்த ஆவி ஒத்து போகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒத்து போகாத ஆவி கூட ஒத்து போகும். இப்போ புரியுதா? அவனுக்கு ஒரு நாள் விரோதியாக இருந்தான், ஒரு நாள் அவன் சண்டைக்காரனாக இருந்தான், ஒரு நாள் மோசக்காரனாக இருந்தான், ஒரு நாள் விரோதமாக எழும்பினான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளில் ஊற்றப்பட்ட போது அவனுக்குள்ள விரோதம் மாறிச்சு, அவனுக்குள்ள சண்டை மாறிச்சு, அவனுக்குள்ள வைராக்கியம் மாறிடுச்சு, அவனுக்குள்ளே இருக்கிறதான அந்த பெருமை மாறிடுச்சு, அவனுக்குள்ளே இருக்கிறதான அந்த எல்லாமே. சில ஆட்கள் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க பாருங்க, அதெல்லாம் மாறி நான் ஒன்றுமே இல்லை, ஜீரோ, நம்ம எல்லாம் ஒன்று. அந்த இடத்துல படித்தவன் வந்திருப்பான், படிக்காத வந்திருப்பான், பெரிய பணக்காரன் இருந்திருப்பான், பணம் இல்லாத வந்திருப்பான், அங்கே ஏழைக்காரன் இருந்திருப்பான், ஏழையாக இருந்திருப்பான், கோடீஸ்வரன் இருந்திருப்பான். இப்போ அங்கே ஆண்டவர் ஊற்றப்பட்ட போது இப்போ எல்லாரும் ஒன்று. உங்ககிட்ட பணம் இருந்தா என்னப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. உங்ககிட்ட வீடு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. உங்ககிட்ட வசதி இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளை. உங்ககிட்ட படிப்பு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது ஆண்டவருடைய பிள்ளை. உங்ககிட்ட அப்படியே பயங்கரமான அந்த ஞானம் இருக்கா, அதெல்லாம் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. அந்த ஒரு மனம் அவர்களுக்குள்ளே வந்துச்சு. ஒரு மனம் என்பது எது? இதுதான் குறிக்கிறது. அவங்க 1000 ரூபாய் புடவை கட்டியிருப்பாங்க, இவங்க 100 ரூபாய் புடவை, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைப்பா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. அவங்க 100 ரூபாய் 5000 ரூபா கொடுத்து ஹீல்ஸ் செருப்பை போட்டு டொங்குன்னு நடக்கிறாங்க. நம்ம ஒன்றும் இல்லை, அந்த ஹீல்ஸ் போட்ட அக்கா மற்றவங்கள பாசமா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, நீ என் தங்கச்சிம்மா. இதுதான் அங்கே ஒரு மனம், இதுதான் இன்னைக்கு ஊற்றப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறார்ல, அன்பு உனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலத்தை போல இருப்பியான். நீ என்ன பாஷை எத்தனை வரங்கள் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா வேஸ்ட், ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. ஆனால் அந்த ஆவியானவர் அவர் அன்பாயிருக்கிறார், அவர் அன்பை ஊற்றுகிறவராயிருக்கிறார். அதுக்கு அடுத்த நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? அப்படியே வாசிக்கும்போது
அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கு வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே. எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கிட்டார். ஒரு மனம் இருந்ததுன்னா ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். ஒரு மனம் இருந்ததுன்னா ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இருப்பார். ஒரு மனம் இருந்ததுன்னா நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் இருப்பார். ஒரு மனம் இருந்ததுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, கர்த்தர் உங்கள் கூட வருவார். மனுஷங்கிட்டே நம்மக்கிட்ட ஒரு மனமாக இருக்க முடியல, அப்புறம் ஆண்டவர் பார்ப்பார், கூட இருக்கிற ஒரு ஆள் கூடயே உன்னால் ஒழுங்கா இல்லையே, அப்பா நான் மட்டும் எப்படி உன் கூட இருப்பேன்? என்னையே சேர்த்து தான் சொல்கிறேன். கரெக்டு தானே? பக்கத்தில் இருக்கிற மனுஷன் கூடயே உனக்கு ஐக்கியம் இல்லை. கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூற முடியலன்னா காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவாய்? சில நேரம் இப்படி பிரசங்கம் பண்ணால் சிலருக்குலாம் அப்படியே தக்கன்னு எரியும், எப்படா முடிப்பான்னு இருக்கும் சில ஆட்களுக்கெல்லாம். அப்போ கண்ட சகோதரன், நீ பார்க்குற ஒரு ஆளுகிட்ட உன்னால் அன்பு கூற முடியல, பார்க்குற ஒரு ஆளுகிட்ட சந்தோஷமாக இருக்க முடியல, பார்க்குற ஒரு ஆளுகிட்ட வந்து விட்டு கொடுத்து போக முடியலன்னா நீ காணாத தேவன்கிட்ட மட்டும் நீ என்ன அன்பாவாக இருக்கிற? நம்ம தான் சொல்லிக்கணும், ஐயோ நான் செத்தவொடனே பரலோகம் போயிடுவேன். பரலோகம்லாம் போக மாட்டோம் செத்தவொடனே, என்னையே சேர்த்து தான் சொல்கிறேன். நான் நீ செத்தாலும் பரலோகம் போக மாட்டேன். ஏன்? ஐக்கியம் ஆகணும். ஒப்புரவு வாங்க வேண்டிய ஆளுகிட்ட ஒப்புரவு வாங்கணும். அப்போ என்ன அர்த்தம்? நீ கண்ட ஒரு ஆளுகிட்ட சகோதரனும் போட்டு இது உடனே நீங்கள் நினைக்கலாம், எங்கே பாச சகோதரன் தானே போட்டு நாங்கள் சகோதரிகள் அப்படின்னு நினச்சிக்கூடாது. அங்கே சகோதரன் எழுதுகிறாங்க. சில இடத்துல சகோதரிகள் வருதுன்னு வச்சுங்களேன். இயேசு கிறிஸ்துக்கு ஊழியத்தில் உதவி பண்ணது யார்? சகோதரிகள். உடனே இவங்க சகோதரி தானே கொடுத்தாங்க, நான் எதுக்கு கொடுக்கணும்? அப்படிலாம் இல்லை. சில இடத்துல சகோதரிகள், சில இடத்துல சகோதரர்கள், சில இடத்துல ஆண்டவர் சூரியனை பார்த்து பேசுவார், நில்லுன்னு நின்று போடும். அதெல்லாம் வித்தியாசம். இதுக்கு எதற்காக இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்கிறது? உங்கள் இருதயம் ஒரு மனமாக இருக்கணும். உங்கள் ஃபேமிலியில் ஒரு மனமாக இருக்க வேண்டும். உங்கள் சொந்த பந்தத்தில் ஒரு மனமாக இருந்ததுன்னா போதும், உங்களை ஒருவராலும் அசைக்க முடியாது. நம்ம இந்த நரி கதை கேட்டிருக்கீங்களா? இல்லையா? என்னையே நரி மாதிரி தான் பார்க்குறீங்க. வேணாடா நரி கதை. 5 மாடுகள் என்ன பண்ணுச்சான்? இப்போ ஞாபகம் வந்துச்சா? ஒற்றுமையாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான். இந்த நரி போய் அதை அடித்து சாப்பிட்ணும். நரி தானே சொல்லுவாங்க, கரெக்டா? அதை இப்போ அடித்து சாப்பிட்ணும், அதை பிரிக்கணும். ஆனால் ஒற்றுமையாக இருந்தால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இது நைஸாக போய் என்ன பண்ணுது? ஒன்றுத்துக்கிட்டே ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது. அதுக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்ச உடனே இப்போ ஈஸியாக அதை தாக்க முடியும். ஈஸியாக என்ன பண்ணோம்? தாக்க முடிகிறது. அதே போல தான் இன்றைக்கும் சில நேரம் பிசாசு ஒரு மனத்தை கெடுத்து விடுவான், பிசாசு பிரித்து விடுவான். ஆனால் ஆவியானவர் மறுபடியும் உங்களை ஒரு மனத்துக்குள்ளாக கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் போதும். அப்போஸ்தலர் நிருபத்தில் சுமார் 45 தடவைக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் குறித்து வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பேதுருன்னு வாசிக்கிறோம். அவனுடைய வஸ்திரம் தொட்டு சொஸ்தமானார்கள். 2 இடத்துல வஸ்திரத்தை தொட்டார்கள். ஒன்று, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானாள். 2வது, அபிஷேகத்தால் நிரம்பப்பட்ட பேதுரு அவன் நடந்து போகல, அவன் கச்சை தொட்டு அவன் ட்ரெஸ்ஸை தூக்கி போய் போடுறாங்க. அற்புதம் நடக்குது. இன்றைக்கி என் சட்டையை கைட்டி போட்டால் போதும், நல்லாகிறவங்க கூட பொத்துன்னு ஊந்துருவான். அவ்வளவு நாத்தடிக்கும் சில நேரம், அடிக்கிற வெயிலில் சொல்கிறேன். பாட்டு பாடுறல, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். அப்போது ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்போது, எந்த பேதுரு சேவல் கூகும்போது அவரெல்லாம் தெரியாது, ஐயோ என்னை விட்டுருங்க பயந்து ஓடினானோ, இப்போது அதே பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுறான். ஆவியானவர் வந்த பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆவியானவர் வரும்போது பயம் மாறும். ஆவியானவர் வரும்போது உன் துக்கம் மாறும். ஆவியானவர் வரும்போது உன் குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ஆவியானவர் வரும்போது நீங்கள் நிறைவை பார்ப்பீர்கள். ஆவியானவர் வரும்போது சுகத்தை பார்ப்பீர்கள். இங்கே அப்படியே எடுத்து நான் சொல்கிற அதிகாரம் எழுதினீங்கன்னா, அப்போது பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்போஸ்தலர்ல பேதுரு ஆவியினாலே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு 19ஆம் வசனம் வரும்போது, பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக
நியாயமாக இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். என்ன நடக்குது தெரியுமா? இப்போ பேதுருவை தூக்கி ஜெயிலில் போட போகிறேன்னு மிரட்டுறாங்க, அடிக்கிறதுக்கு எல்லாம் தைரியமாக இருக்கிறாங்க. அவன் இப்போ தைரியமாக பேசுகிறான். ஒரு இடத்துல இவன் இயேசுவோடு இருந்தவன் தானாக தான் கேட்டாங்க, அதுக்கே அடித்து ஓடினவன் இப்போ ஆவியானவர் வந்தவொடனே அவருடைய வார்த்தைக்கு தைரியமாக நிமிர்ந்து போய் நிற்கிறான் அதிகாரிக்கு முன்பாக. இன்றைக்கி ஆவியானவர் வந்தால் நீங்கள் உங்களுக்கு மேலே எப்பேற்பட்ட அதிகாரியாக இருக்கலாம், தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவீங்கள். ஆவியானவர் வரும்போது நீங்கள் ட்ராக்ஸ் கொடுக்க பயப்பட மாட்டீங்க. ஆவியானவர் வரும்போது இயேசு நல்லவர் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டீங்க. ஆவியானவர் வரும்போது இயேசுதான் உண்மையுள்ள தெய்வம் என்று எல்லா மனிதர்களும் விழுந்து போகும்போது நீங்கள் தைரியமாக நிற்பீங்க. பேதுரு தைரியமாக நிற்கிறாரு, பேசுகிறாரு. உங்களுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியணுமா? ஆவியானவர் இருக்கிறார்ப்பா, அவர் தான்ப்பா, அவர் போதும், அவர் என் கூட இருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே பாருங்க, நிறைய ஆவியானவர் வரும். 4ஆம் அதிகாரத்தில் வருது. அப்படியே 5ஆம் அதிகாரம், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தை பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினத்தில் பொய் சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர். 9ஆம் வசனம் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை சோதிக்கிறதற்கு அப்படியே வந்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5:29 இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்பட்டீர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்படியே 6ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி. 5ஆம் வசனம், பரிசுத்த ஆவி நிறைந்தவனாகிய ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து கள்ளத்தை அடிக்க போகிறாங்க, சாகடிக்க போகிறாங்க தெரியுது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார். அவர் சொல்கிறார், ஆண்டவரே இவங்கெல்லாம் மன்னிங்க, தெரியாமல் தான் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொன்னதை எப்போ ஸ்தேவான் சொல்கிறார்ல, ஆவியானவர் வரும்போது மன்னிக்க தோணும். ஆவியானவர் வரும்போது அதெல்லாம் மறந்துடுவோம். அந்த டைமில் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு ஆள் வந்து ஏதாவது பண்ணிட்டான், செத்து போனோன்றோம். செத்து போட்டோம், எதுக்கு இவன் கூட வந்து என்ன பண்ண போகிறான், சாவட்டும் போகட்டும் எல்லாம் வந்துடும் கோபத்தில். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவன் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து கல்லெறிகிறாங்க, கள்ளத்தை அடிக்கிறாங்க. நமக்கு ஒரு கல் எடுத்து அடித்தாலே இங்கே கொஞ்சம் ரத்தம் வந்தாலே வலி தாங்க முடியாது. அப்படியே கற்பனையில் நீங்கள் பண்ணி பாருங்கள். சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, பார்க்காமலாம் இருக்க மாட்டீங்க. அப்படியே கற்பனையில் இது சில விஷயங்கள்லாம் நம்ம அப்படியே எண்ணி பார்த்தா, ஒரு ஆள் இங்கே கல்லை விட்டு அடிக்கிறான், டமால் அடி வலிக்குதுன்னு சொல்லப்போ இங்கே அடித்தானா நம்மளால் என்ன பண்ண முடியும்? பேதுருவை ஸ்தேவானை கல்லெடுத்து அடிக்கிறாங்க. திடீர்னு இங்கே அடிக்கிறாங்க, ஐயோ வலிக்குது, இங்கே அடிக்கிறாங்க, என்ன பண்ணுவோம்? இன்றைக்கி அநேக நேரங்களில் ஆண்டவருக்காக நிறைய பேர் இதெல்லாம் பொறுத்து அடி வாங்கி மறித்தே போயிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை அந்த நிலைமைக்கெல்லாம் கொண்டு போகல. நம்மளாம் அந்த நிலைமைக்கு ஒரு பாயிண்ட்டு கூட போகல. காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கி அவர்களெல்லாம் வைராக்கியமாக இருந்ததுக்கு செத்தாலும் பரவாயில்ல என் ஆண்டவருக்காகனா ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால. பேதுருவை எப்படி தெரியுமா சிலுவையில் அறைந்தாங்களா? எக்ஸ் வடிவில். நேராக அடிக்கும் போதே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ் வடிவில்னால் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள் இந்த ராட்டினத்தெல்லாம் சுத்தவனுக்கு தெரியும், கொஞ்சம் நேரம் சுத்த விட்டாலே. அவர் தெரியுமா, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது எதை குறித்தும் நாம் கவலைப்பட மாட்டோம். சில நேரம் பிசாசு பயன்படுத்தும், வந்து நீ செத்துருவன்னுலாம், நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லலாம், நாசமாக போவேன்னு சொல்லலாம், உன் குடும்பம் கதை முஞ்சி போச்சுன்னு சொல்லலாம், உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னுலாம் பிசாசு பேசுவான். ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, முடியாததை சாத்தியமாக்குவார், நடக்காததை அவர் நடக்க பண்ணுவார். நம்ம புத்திக்கு தான் நமக்கு ஒன்றும் இல்லை, ஜீரோ. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்கிறார், நீ வானத்துக்கு ஏறினாலும் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நான் காண்கிறேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுறாருன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிற தம்மா துண்டு ரூமில் பூட்டிகிட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்க்காம இருப்பாரா? அவரை சும்மா இருப்பாரா? அப்போ ஆவியானவர் வரும்போது இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த ஆவியானவரை நாம் என்ன பண்ணோம்? வாஞ்சிக்க வேண்டும். ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் தனியாக இருக்கும்போது பேசுங்க. அபிஷேகம் பெறலைன்னா அதுக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா. எல்லாத்துக்கும் காத்திருப்போம். ட்ரெயினுக்கு போய் காத்திருப்போம், பஸ்ஸுக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருப்போம். ஆனால் சபைக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? வந்து காத்திருக்க மாட்டோம். சீக்கிரம் நின்றுவோம், முடிங்கன்னு நின்றுவோம். நீங்கள் என்றைக்குன்னா சொல்கிறேன், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வெளிநாட்டுக்கு போகிறீங்க,
அல்லது வேறு நாடுக்கு போகிறீங்க. இன்றைக்கி இருக்கிற அண்ணன் அமெரிக்கா போகலாம், சிங்கப்பூர் போகலாம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி அவர் இருக்க போதில்ல. அந்த அக்கா இருக்கிறாங்களே என் மனைவி, அவங்க நாளைக்கு மலேசியா போகலாம், ஹாங்காங் போகலாம். பின்னாடி இருக்கிற குட்டி அக்கா கூட வெளிநாட்டுக்கு போகலாம். எந்த நாட்டுக்கு போனாலும் 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி போகணும். எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரத்துலேருந்து. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுனா 4 மணி நேரம், டொமஸ்டிக்னா 2 மணி நேரம். அதுக்கு முன்னாடி போகலன்னா நீங்கள் ஃப்ளைட்டே பிடிக்க முடியாது, போயிடும். டாட்டா தான். 1 லட்ச ரூபா கொடுத்து டிக்கெட் போட்டாலும் அவன் கை வச்சுருவான், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம். 4 மணி நேரம் முன்னாடி வந்து உங்களை செக்கிங் பண்ணணும். ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆட்கள் மட்டும்தான் சபைக்கு லேட்டாக வரும். எப்படி வரும்? ட்ரெயினுக்கு 1/2 மணி நேரம் போய் முன்னாடி நிற்போம், பஸ்ஸுக்கு நிற்போம், ஸ்கூலுக்கு கூட போவோம்ல சீக்கிரமாக போவோம். ஆனால் ஊழியத்துக்கு வரத்துக்கு மட்டும் சீக்கிரம்னா வரமாட்டோம். ஊழியத்துக்கு மட்டும் சீக்கிரமாக வரமாட்டோம். அப்போ தான் நமக்கு வராது வரும், பிடிக்காது பிடிக்கும், கேட்காது கேட்கும், நடக்காது நடக்கும். வேலைக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக போய் பாருங்களேன், ஒரு 2 நாள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறோம், அவன் வேலைக்கு அன்ஃபிட்டுன்னு. ஆனால் சபைக்கு மட்டும்தான் நம்ம லேட்டாக வந்துன்னு இருப்போம். ஆண்டவர் இன்னும் நம்மளை அன்ஃபிட்டுன்னு தள்ளலை. பரலோகத்துக்கு போகும்போது தான் தெரியும். இன்றைக்கி நமக்கு தெரியாது. அன்றைக்கி போய் அவர் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி பிரதர் ஆஸ்பான் அவர்கள் என்ன பண்ணார்? ஆலயத்துக்கு வந்தாரா? எத்தனை மணிக்கு வந்தார்? 9 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணாரா? பண்ணலை, தூக்கு. ஜெபம் பண்ணார், பரவாயில்ல. பிரசங்கம் ஒழுங்காக கேட்டாரா? கேட்கல, அப்போ ரிஜெக்டடு. பிரசங்கம் ஒழுங்காக கேட்டார், பரவாயில்ல. அவர் அப்படி வாழ்ந்தாரா? வாயில, ரிஜெக்டடு. அவர் வாழ்ந்தார், அந்த வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம்? அவர் ஆத்மாதாயம் பண்ணாரா? பண்ணலை, ரிஜெக்டடு. ஒன்று செஞ்சு ஒன்று விட்டாலும் கதை காலி. அப்போது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். இது செய்வதற்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். சத்திய ஆவியானவர் அவர் உங்களை என்ன பண்ணுவாராம்? தேற்றுவார். நான் என்ன போதித்தேனோ அதை அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இன்னைக்கு எதுக்கு ஆவியானவர் இங்கே பிரசங்க கேட்டு போகிறோம், அதை உங்களை மைண்டில் வைப்பார். அவர் சில நேரம் பிரச்சனை வரும்போது நினைப்பூட்டுவார். அன்றைக்கி இந்த செய்தியை கேட்டோமே, ஆண்டவர் பேசுவார். இந்த காலை நேரத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, அந்த ஆவியானவரை சுமக்க வேண்டும். டிஃபன் கேரியர்னு சொல்கிறோம்ல, கேரியர்னா என்ன? கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். டிஃபன் கேரியருக்கு என்ன வேலை கொடுக்குது? என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதில் வச்சுருக்கிற சாப்பாடை சுமக்கிறது. நாம் அதை எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி அவரை நாம் சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். இந்த காலை நேரத்தில் முதலாவது சபை உருவாக்கப்பட்ட நாள் இது, மகிழ்ச்சியின் நாள். இன்றைக்கி அநேகர் சொல்கிறாங்க, எங்களது பாரம்பரிய சபை பெந்தேகோஸ்தே சபை தான் முதலாவது உருவாக்கப்பட்ட சபை, இது 1ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட சபை. இன்றைக்கி அநேக ரோமன் கேத்தலிக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? என் சபை தான் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. வேதத்தில் பவுல் ஸ்தாபிக்கப்பட்டது தான் சபை. அதுதான் சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருவால் உருவாக்கப்பட்டது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பவுலுக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். முதலாவது பேதுருக்கு அந்த வாக்குத்தத்தை கொடுத்தார். அதே பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எழும்பி நின்று ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு எழும்பி நின்று பேசும்போது, ஒருமனப்பட்டு அவர்கள் அந்த இடத்துல வசிக்கும் போது சபை உருவாக்கப்பட்டது. ஒரே நாளில் 3120 பேர் ஒரு இடத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு எவ்வளோ பிரசங்கம் ஆரம்பித்து 40 வாரம் பிரசங்கம் பண்ணுறேன், 4 பேர் தான் உக்காந்துட்டு இருக்கிறோம் காலையில். ஆனால் பேதுரு ஆவியினால் நிரம்பி பிரசங்கம் பண்ணுறாரு, 3000 பேர் வந்துட்டாங்க. நான் எதிர்பார்க்குறேன் இந்த 4 பேர் அடுத்த மாதத்துக்குள்ளே 40 பேராக மாறணும். ஆவியானவர் தான் இதை கிரியை செய்ய முடியும். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா? இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம், இன்றைக்கி ஒருமனப்பட்டு நாம் எந்த இடத்துல கூடுகிறோமோ அந்த இடத்துல அவரால் அற்புதம் செய்ய முடியும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். அதே 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும், 2வது கபடமில்லாமல் இருதயத்தோடும் ஜபம் பண்ணி. அழகான வசனம். இன்னைக்கு உங்கள் ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் கபடமில்லாத இருதயம் இருக்கணும். அடுத்தது துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கபடமில்லாத இருதயம், கலப்பில்லாத இருதயம், பொறாமையில்லாத இருதயம், எரிச்சல் இல்லாத இருதயம், இருமாப்பில்லாத இருதயம், சொல்கிறோம்ல மற்றவங்களை பார்த்து அப்படியே அந்த இருதயம்லாம் இல்லாமல் அவங்க கபடமில்லாமல் ஜெபம் பண்ணாங்களாம். சில நேரம் ஜெபம் பண்ணும்போதே இந்த அக்காவுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணோம், அதுக்கு என்ன ஜெபம் பண்ண தெரியாதா அப்படின்னே நினைக்கக்கூடாது.
இந்த அண்ணன் நான் ஏசுன்னு சர்ச்சைக்கு போனேன், அவர் நான் ஏசப்பா பற்றி தெரியாது, அவருக்கு எதுக்கு ஜெபம் பண்ணோம்? ஆனால் இங்கே கபடம் இல்லாமல் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். கடைசியில் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு இருந்தார். இன்றைக்கி சில நேரம் என்கிட்ட ஒரு பாஸ்டர் கேட்டார், இருளர் ஊழியம் செஞ்சிரியாப்பா, இவ்வளோ வருஷத்தில் எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த, எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அப்படின்னு கேட்டார். நான் வாயே திறக்கலை. நான் சொன்னால் அவங்க ஞானஸ்தானம் எடுப்பாங்க. எப்பா தம்பி வாப்பா கொஞ்சம் ஞானஸ்தானம் எடுனா எடுத்துருவாங்க. ஆனால் நான் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அவனே வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். சில சபையெல்லாம் 100 பேருக்கு ஞானஸ்தானம், ஒரு சபையில் 100 பேருக்கு ஞானஸ்தானம் வச்சாங்க, நான் இருந்தேன். அதில் எனக்கு தெரிஞ்சு 10 பேர் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 10 பேர் சபைக்குள்ளாக வரல. நான் சொல்லத்து எனக்கு தெரிஞ்சு என் ஏரியாவில் இருந்து இப்போ ஞானஸ்தானம் எப்படி ஆகிப்போச்சு, கணக்குக்காக ஞானஸ்தானம். இவர் 100 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டா அவர் பெரிய பாஸ்டர். நீ எவ்வளோ பெரிய பாஸ்டர்னு ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுக்கறத வச்சுலாம் கணக்கே கிடையாது. இப்போ யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அவர் எவ்வளோ பெருமையாக பேசலாம், இயேசுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவர் நான் அப்படின்னு போர்டு போட்டுக்கலாமே. ஞானஸ்தானம் அது வாழ்க்கை மாற்றப்பட்டு எடுக்க வேண்டும். இன்னைக்கு ஞானஸ்தானம் எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டா சர்ச்சுக்கு வந்துடுவாரா? வரலையே, இது வரைக்கும் 10 வருஷம் ஆகுது சர்ச்சுக்கு வரல. அன்றைக்கி பார்க்குறேன் குச்சிட்டு தான் சுற்றிங்கிறான். இதோ எனக்கு தெரிஞ்சு 6 வருஷம் ஆயிடுச்சு ஞானஸ்தானம் எடுத்து. அந்த 10 பேரில் ஒரு ஆள் சபைக்கு வரல. பேரை கூட என்னால் சொல்ல முடியும், வீடை காட்ட முடியும். ஒரே வீட்டில் 3 பேர் எடுத்தா 3 பேர் வரல, இன்னொரு வீட்டில் 2 பேர் எடுத்தா 2 பேர் வரல. மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர் ஆச்சு. அது மாதிரி என்னால் சொல்ல முடியும். இன்னைக்கு ஞானஸ்தானம் என்பது பெயருக்காகவோ 100 பேருக்கு கொடுத்தேன் என்று சொல்வதற்காக ஞானஸ்தானம் அல்ல. அது இருதயம் மாற்றப்பட்டு எடுக்க வேண்டும். ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எடுக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளாக ஊற்றப்பட வேண்டும். அது இருதயம் மாற்றப்பட்டதால் ஊற்றப்படும். ஏதோ சபைக்கு வந்தீங்க, என் கணக்குக்கு இப்போ ஒரு 10 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், நானும் ஒரு சீனியர் பாஸ்டர்னு சொல்வதற்காக அல்ல. நான் வார்த்தையை விதைக்கிறேன், அவங்க வந்து சொல்லணும், பாஸ்டர் எப்போ ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க? அங்கே பிலிப்பு ரதத்தோடு என்ன பண்ணுற பிலிப்பு ரதத்தோட ஒரு மந்திரி போகிறாரு. அங்கே போய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது அந்த கந்தாகம் வந்து, நான் எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறேன், தண்ணி இங்கே இருக்குதேப்பா, ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அவர் கேட்குறாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஞானஸ்தானம் எப்போ எடுக்கிறா, ஞானஸ்தானம் எப்போ எடுக்கிறா, வந்துரு ஞானஸ்தானம் எடுத்துரு, ஞானஸ்தானம் எடுத்துரு. இது எப்படி தெரியுமா? முன்னாடி காஞ்ச பாவி, இப்போ அவன் நனைஞ்ச பாவி. முன்னாடி எப்படி இருந்தான்? அப்படியே சுற்றின்னு இருந்தான். நீ சர்ச்சுக்கு வந்து தண்ணியில் முக்கிய இருந்து அப்படியே சுற்றுறான். இதுக்காக நான் ஒரு நாள் ஞானஸ்தானம் கொடுக்கவே மாட்டேன். முழுமையாக ஆண்டவர் ஏற்றுக்கிறீங்களா என்கிட்ட வந்து சொல்லுங்கள். மனம் திரும்பினேன் பாஸ்டர், நான் உண்மையாகவே அவர் தான் ஜீவனுள்ள தெய்வம், அவர் உண்மையாக ஏற்றுக்கிறேன், அவர் மாத்திரம்தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன். நான் வந்து ஏதோ வந்து வாங்க ஒரு கூட்டம் சேர்க்கறதுக்காக ஞானஸ்தானம் கொடுத்தேன். 100 பேருக்கு, 500 பேருக்கு, 1000 பேருக்கு, கணக்குக்கு இல்லைங்க ஞானஸ்தானம். அப்படி கொடுக்கணுன்னா ஒரு ஆள் ஏதோ இருக்கிறார், ஐயா சபைக்கு வந்துங்கிறார், வாங்க ஐயா ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னா அவருக்கு என்ன, வாங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டு போய் தண்ணியில் உக்காருங்க, தண்ணியில் கூட்டு போய் முக்கி எழும்பி அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு என்னால் சொல்ல முடியும். ஆனால் அது இல்லை என் ஆசை. அவரே வந்து, நான்ப்பா வார்த்தையை கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறார், நான் எடுக்கிறேன் இப்போ அப்படின்னு வரணும். இதுதான் ஞானஸ்தானம். இனி சில ஆட்கள்லாம் தெரியாமல் இந்த ஞானஸ்தானம் அந்த ஞானஸ்தானம் தெளிப்பு ஞானஸ்தானம் முக்கி எடுக்கிறாங்க, முக்காமல் எடுக்கிறாங்க. மனம் மாறி எடுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலைப்பா. இந்த நாளில் பெந்தேகோஸ்தே நாளில் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்டு இருக்கிறோம், உம்முடைய வல்லமையை கேட்டு இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. பசுத்த ஆவியானவருடைய தொடுதல் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சிரசின் மேலும் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் நினைக்கிறோம், சந்தோஷத்தோடு இருக்கிறோம்ப்பா. நீங்கள் ஆண்டவரே முதல் சபை, ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்கள், ஆண்டவரே தைரியம் அடைந்தார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தைரியத்தை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆண்டவரே, அவங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே எதிர்காலத்தில்
எல்லாத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனின் தாயை ஒப்பு கொடுக்கிறோம். ஐயாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகலவரம் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்து சொல்லுங்கள்.